ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதிகாபியாம் நமः. கடந்த சில தினங்களாக இந்த உலகத்தில் உள்ள நாம் அனைவருக்கும் வாழ்க்கை நெறிமுறைகள், தர்ம சாஸ்திரம் நெறிமுறைகளை பற்றி கூறி வருகின்றேன். ஜனனம் முதல் மரணம் வரையான சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறி வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினம் ஒரு மனிதனானவன் இறந்து விட்டால் அவற்றிற்கு எந்தெந்த நாள்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சாஸ்திரமானது கூறப்பட்டுள்ளது. இதுவானது சாஸ்திரம் என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அனைவருக்கும் ஒன்றுதான் சாஸ்திரம். பிராமணர்களுக்கு என்று ஒன்று, க்ஷத்திரியர்களுக்கு என்று ஒன்று, வைசியர்களுக்கு என்று ஒன்று, சூத்திரர்களுக்கு என்று ஒன்று என்று எப்பொழுதுமே கிடையாது. சாஸ்திரம் என்றது அனைத்து மானிட பிறவிகளுக்கும் ஒன்றுதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜனித்த உடனே நமது மரணமானது ஏற்பட்டுவிட்டால் அந்த மரணத்திலே அது வெறும் பிரேத உடல் தான். பிரேதம் என்று தான் சொல்வார்கள். பிரேதம் என்றால் பூத உடல், பிணம் என்று பெயர். ஆக ஒரு மனிதனானவன் இறந்துவிட்டால் அவனுடைய ஜீவாத்மாவானது அடுத்த மறுகணமே மறு கூட்டிற்கு சென்றுவிடும். ஆனால் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் மட்டும்தான் பித்ருலோகத்திற்கு செல்லும். அந்த மேல்லோகத்திற்கு செல்லும் பொழுது அது எப்பொழுது செல்லும் என்று பார்த்தால், ஒருவர் மரித்த உடனேயே அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளாக தினந்தோறும் அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்திற்கு அவரவர்கள் சம்பிரதாயப்படி பித்ருக்களுக்கு பிண்டம் போட்டு அதை செய்து கொண்டு வர வேண்டும். பத்தாவது நாளாக இருக்கக்கூடிய அன்று பிரபூத பலி என்ற ஒரு இது உண்டு. அந்த பலியை போட்டு அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும். 11வது நாள் ஏகோதிஷ்டம் என்று சொல்வார்கள். அந்த 11வது நாள் தான் அந்த பரமாத்மாவினுடைய சூக்ஷ்மமானது, ஸ்தூல ரூபமானது சிவலோகம் வைகுண்டத்தை போய் அடையும். அதன் பிறகு 12வது நாள் சபுண்டீகரணம் என்று சொல்வார்கள்.
சபிண்டீகரணம் என்றால் நமது மூதாதையர்களுடன் இவர்களை தனிப்பிண்டமாக போட்டு அவர்களுடன் சேர்ப்பது. அப்போது அந்த நாளில்தான் அவர்கள் பித்ருலோகத்திலே பித்ருக்களுடன் போய் சேர்கிறார்கள். மறுநாள் 13வது நாள் சுபஸ்வீகரணம். எதற்காக சுபஸ்வீகரணம் செய்கிறோம்? நமது கிரகத்திலே இல்லங்களில் உள்ள நமது பிள்ளைகளுக்கோ பெண்ணிற்கோ திருமணம் நிச்சயித்து விட்டோம் என்றால் அந்த வைபவங்களை நடத்துவதற்காக நமது தாயாரோ தகப்பனாரோ இறந்துவிட்டால் அந்த சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்காகத்தான் இந்த சுபஸ்வீகரணம் என்று உள்ளது. இந்த சுபஸ்வீகரணம் எதற்காக பண்ணுகிறோம் என்றால், நவக்கிரக தேவன் அவர்கள் இறந்த திதி வார நட்சத்திர தோஷங்கள் எது இருந்தாலும் ஆதி நவக்கிரக ஹோமங்கள் செய்வதனால் அவர்களுடைய ஆசியானது நம்முடைய குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக வந்து இந்த சுபகாரியங்களை எவ்வித தடையுமின்றி செய்து கொடுப்பதற்காக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சுப நிகழ்ச்சிகளை நிர்ணயித்து விட்டால், அதாவது அவர்கள் இறந்த பிறகு நாம் ஒரு வருடத்திற்கு எதையும் செய்யக்கூடாது. அவர்கள் இறப்பதற்கு முன்னாலே நாம் நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். அதற்காகத்தான் இந்த 13ஆம் நாள் சுபஸ்வீகரணம் என்று நாம் செய்கின்றோம். இந்த சுபஸ்வீகரணமானது அனைவருமே செய்ய வேண்டும். ஆனால் இந்த சுபஸ்வீகரணத்தை இப்பொழுது பிராமணர்கள், கத்திரிகளே ஒரு சில பேர், வைசியர்களே ஒரு சில பேர், சூத்திரர்கள் முக்கால்வாசி செய்யறது கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு சில பேர் செய்கிறார்கள். கண்டிப்பாக அனைவருமே செய்ய வேண்டியது தான். இதிலே சூத்திரர்கள் 16வது நாள் என்று வைத்திருக்கிறார்கள். 16வது நாள் வைக்கக்கூடாது, அது தவறு. 12வது நாள் தான் அவர்களை பித்ருலோகத்திற்கு அனுப்ப வேண்டும். அதன் பிறகு சுபஸ்வீகரணம் செய்ய வேண்டும். இதிலே நாம் பித்ருக்களுக்கு அவர்களை பித்ருலோகம் அனுப்புகிறோம் என்ற 12வது நாளானது திதி வார நட்சத்திர தோஷங்கள் எதுவும் கிடையாது. நாள்தான் கணக்கு. அந்த நாளிலே தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் தனிஷ்டா பஞ்சமி அன்று நமது தாயாரோ தகப்பனாரோ இறப்பாரேயானால் அன்று நமது வீட்டை மூட வேண்டிய நட்சத்திரங்கள் அவிட்டம், சதிகம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் அவர்கள் இறந்தால் 6 மாதமும், ரோகிணியில் இறந்தால் 4 மாதமும், கிருத்திகை உத்திரம் 3 மாதமும், மிருகசீரிஷம், புனர்பூசம், சித்திரை, விசாகம், உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் இறந்தால் 2 மாதமும்,
வீட்டை மூட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது நம்ம கிரகத்தை மூடி வைக்க வேண்டும், அவர்கள் இந்த கிரகத்தை. சரி, அப்படி முடியவில்லை, நாங்கள் வேறு எங்கே செல்வது அது என்று இருந்தால், அந்தந்த நட்சத்திரங்களுக்கு சொன்ன இந்த 6 மாதமோ 4 மாதமோ அல்லது 2 மாதங்களோ என்று இருக்கும் அந்த நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் இறந்தார்களோ அத்தனை வேத பிராமணருக்கு வெங்கல கிண்ணத்திலே நல்லெண்ணெயை விடுத்து தானம் செய்ய வேண்டும். 6 மாதம் வந்தால் 6 பேர், 4 மாதமாக இருந்தால் 4 பேர், 2 மாதமாக இருந்தால் 2 பேர். அதை என்றைக்கு கொடுக்கணும் அப்படின்னால் 12வது நாள் பித்ருலோகத்திற்கு அனுப்பும் நாளன்று கண்டிப்பாக அதை தானம் செய்ய வேண்டும். இல்லையெனில் சுபசீகரணம் செய்யும் பொழுது அன்றைக்கு அதை தானம் செய்யலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப உஷித்தம் சபண்டீகரணத்தன்றே தானம் செய்வது தான் நல்லது, அதுதான் உத்தமம். ஆனால் இதிலே பிரம்மச்சாரியாக ஆண்மகனானவன் பிரம்மச்சாரியாக இருப்பானேயானால் அவன் தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ அல்லது பந்துக்களுக்கோ இறந்துவிட்டால் அவன் தன் தாயார் தகப்பனார் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் காரியம் செய்யும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு தீட்டு. அந்த காரியத்தை முடித்துவிட்டு வந்து அன்றைய தினம் ஸ்நானம் செய்துவிட்டால் அவனுக்கு தீட்டு போய்விடும். ஆனால் கிரகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது விவாகம் திருமணமானவர்கள், கண்டிப்பாக அந்த 12 நாட்களும் அவர்களுக்கு தீட்டு உண்டு. காரியம் பண்ணாலும் தீட்டு தான், காரியம் பண்ணிட்டு வந்துட்டு ஆற்றுல இருந்தாலும் தீட்டு தான். இதிலே பிரம்மச்சாரிகளுக்கு தனது பங்காளிகளுக்கு குழந்தைகள் பிறந்தால் விருத்தி கிடையாது. ஆனால் கிரகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக விருத்தி உண்டு. அவர்களுக்கு 10 நாள் விருத்தி. இதே ஒருவன் பிரம்மச்சாரியாக இறந்தானேயானால் அவனுக்கு நாராயண பலி என்றக்கூடிய வைபவத்தோடு சரி, அவருக்கு 12ஆம் நாள் அதெல்லாம் கிடையாது. 10ஆம் நாள் அன்று அவருக்கு நாராயண பலி என்பதை போட்டுவிட்டோமேயானால் அவர் நேரடியாக சிவலோகமோ வைகுண்டமோ பித்ருலோகத்துக்கோ அவர் சென்று விடுவார். அவர்களை பித்ருக்களோடு சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. கிரகஸ்தர்களுக்கு மொத்தம்தான் 11, 12 என்ற நாட்கள் உண்டு. ஆனால் அந்த பிரம்மச்சாரிக்கு ஒருவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்வாரேயானால், அது கிரகஸ்தர்களாக இருக்கட்டும் அல்லது பிரம்மச்சாரியாக இருக்கட்டும், அவர்களுக்கு 15 அல்லது இந்த 12 நாள் காரியத்தை செய்யக்கூடாது. முதல் நாள் 2ஆம் நாள் காரியத்தோடு சரி. அதன் பிறகு அவர்களுக்கு 6வது மாதம்தான் அவர்களுக்கு காரியமானது ஆரம்பிக்க வேண்டும். கிரகஸ்தர்களாக இருந்தால் 9, 10, 11, 12, அப்புறமா கிரேக்கியம் 13 என்று பண்ணிக்கொள்ள வேண்டும். பிரம்மச்சாரியாக இருந்தால்
9ஆம் நாள் 10ஆம் நாள் அதோட முடிஞ்சு போச்சு. இந்த 2 நாள் தான். அப்படி துர்மரணம் ஏற்பட்டவர்களுக்கு 6 மாதம் கழித்துத்தான், சரியாக 6வது மாதம் அவர்கள் இறந்த திதி 6வது மாதத்தில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் செய்ய வேண்டும். இது சாஸ்திர விதி, சாஸ்திர நியதி. இதையெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரும் கடைபிடிப்பதில்லை. துர்மரணம் ஏற்பட்டாலும் அப்படியே தான் செய்கிறார். சாதாரணமாக அவருடைய ஆயுசானது முடிஞ்சாலும் அவளுக்கும் அப்படி தான் செய்கிறார். இதெல்லாம் தவறு. துர்மரணத்துக்கு வேறு, சாதாரணமான மரணத்துக்கு வேறு. இதை கண்டிப்பாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். மிக மிக முக்கியமானது, ஒரு பிரேதத்தை பார்க்க செல்லும் சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள், பெண்கள் இறந்தவருக்கு மனைவி இருப்பாரேயானால் அவர்கள் தங்களது இடுப்பிலே ஒரு கிழங்கு மஞ்சளை வைத்து கொண்டுத்தான் அவர்களை அந்த பிரேதத்தை பார்க்க வேண்டும், அவர்களையும் பார்க்க வேண்டும். ஏன் மஞ்சளை வைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால், நான் தாலியை இழந்துவிட்டேன் என்ற சோகத்தில் அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் சென்று போய் பார்த்தோமேயானால், நீ சுமங்கலியாக இருக்கிறாயே என்று அவர்களுடைய மனதானது வருத்தப்பட்டால் நம்முடைய குடும்பத்திலே பலவித உபாதைகள் ஏற்படும். அதே கிழங்கு மஞ்சளை வைத்து கொண்டு போனமேயானால் அந்த உபாதைகளானது கண்டிப்பாக வராது. அந்த கிழங்கு மஞ்சளை அந்த பிரேதத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த உடனேயே அந்த வீட்டு வாசலிலேயே ஒரு 10 அடி தள்ளி அதை தூக்கி போட்டுடணும். நம்ம வீடு வரைக்கும் அதை எடுத்துன்னு வரக்கூடாது, அங்கேயே தூக்கி போட்டு வந்துடணும். அப்படி வந்தீங்கன்னாக்க உங்களுடைய குடும்பமானது க்ஷேமமாக இருக்கும். அதே சுமங்கலியாக ஒருவர் இறப்பாரேயானால் அவர்களுடைய பிரேதத்தை பார்க்க செல்லும் பொழுது கண்டிப்பாக கிழங்கு மஞ்சளை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. ஏனெனில் அவர்கள் சுமங்கலியாக இறந்திருப்பதினால் நமக்கும் சுமங்கலியாக போகும் பாக்கியமானது வாழ்க்கையிலே கிட்டும். ஆக சுமங்கலிகளுக்கும் அமங்கலிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி நன்றாக விவரமாக கூறினேன். இது அனைத்து தரப்பினருக்குமே பொருந்தும். அதாவது கணவன் மனைவி இருவர் இருக்கும்போது அதிலே கணவன் இறந்துவிட்டு மனைவி இருந்தால் அந்த இல்லத்திற்கு சென்று நமது உறவினர்களோ அல்லது மற்றவர்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் கணவன் இறந்து மனைவி இருந்தால் அந்த இறந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த பிரேதத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் கிழங்கு மஞ்சளை
இடுப்பிலே சொருகி கொண்டு தான் செல்ல வேண்டும். கிழங்கு மஞ்சள்னாக்கா குண்டு மஞ்சள், நீட்டு மஞ்சள் இல்லை, குண்டு மஞ்சள். அந்த குண்டு மஞ்சளை அங்கே போய் இறந்தவருடைய உடலை பார்த்து விட்டு வெளியே வந்து 10 அடி தள்ளி அதை கழட்டி தூக்கி போட்டுடணும். அங்கேயே போட்டுடணும். போட்டு வீட்டுக்கு வந்துடணும். கண்டிப்பாக இதை எல்லாரும் செய்யணும். எல்லாருக்கும் உள்ள ஒரு பொதுவான சாஸ்திர நெறி தான் இந்த நெறி. நாளை முதல் தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் என்றால் நித்திய கர்மா என்றுதான் கூறுகின்றது சாஸ்திரம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தினந்தோறும் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி நாளை முதல் உங்களுக்கு விரிவாக கூற இருக்கின்றேன். இந்த பதிவானது உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலுக்கு சென்று இந்த பதிவினை நன்றாக பார்த்து கேட்டு ரசித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள். இதில் ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 7343141431. மற்றொரு அலைபேசி எண் 7200125964. மீண்டும் சொல்கின்றேன், கூறும் அனைத்து வாழ்க்கை நெறிமுறைகளும் தர்மசாஸ்திர நெறிமுறைகளும் சாஸ்திர நெறியில் உள்ளதைத்தான் கூறுகின்றேனே தவிர நானாக இயற்றியோ மற்ற அனைவரையும் புண்படுத்தும் என்ற எண்ணத்திலோ சொல்லவில்லை. இந்த நெறிகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று தான் உங்களுக்கு கூறுகிறேன். மற்றொரு செய்தியுடன் நாளை உங்களை சந்திக்க இருக்கின்றேன். சுபம். ஓம் தத்சத்.